இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. போன வாரம் நல்ல ஒரு தலைப்பை நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். எஸ், கிரீஃப்னஸ், அதாவது குழந்தைங்களுக்கு ஏற்படுகிற திடீர் அந்த ஒரு தாக்கம். குறிப்பிட்டு சொல்லணும்னா திடீர்னு ஏற்பட்ட அந்த வலி, துக்கம், சோகம் அப்படின்னு நிறைய அதை வகைப்பாடு சொல்லிட்டே போகலாம். இது குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு நடத்தையில மாற்றத்தையும் அவங்களுடைய வாழ்வியல் மாற்றத்தையும் கொண்டு வருது? அது பெற்றோர்கள் அதை எப்படி சமாளிக்க முடியும்? இல்ல பெற்றோர்களுக்கே ஏற்படுகிற இப்படியான திடீர் தாக்கம், திடீர் சோகம், திடீர் துக்கம் எப்படி அவங்களுடைய குழந்தை வளர்ப்புலையும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நாம பேச ஆரம்பிச்சோம். ரொம்ப அழகா அந்த அந்த டாபிக் பேச ஆரம்பிச்சதுல இங்க குழுமி இருக்கிற இந்த சிறப்பான அந்த வல்லுநர்கள் வைத்து தான் அதை பேச ஆரம்பிச்சோம். போன வாரம் என்ன பேசணுன்றத நம்ம ஒரு சின்ன ரீகேப்ல பார்த்துட்டு வந்துடலாம். இது செய்யலாம், இது மாதிரி பண்ணுங்க அப்படின்றது என்ன சொல்லுவீங்க நீங்க எல்லாம்? குழந்தைங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் சார். அந்த கிட்ஸ் ஓப்பன் அப் பண்ண வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் ஷுட் ஓப்பன் அப். நம்ம பண்ற மிஸ்டேக்கா ஃபர்ஸ்ட் சொல்லணும். அந்த கஷ்டங்கிற ஒரு பாயிண்டே தெரியாம போயிடும். Your mind should turn in a different direction. அதுதான் மெயின் பாயிண்ட் இதுல. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் அந்த தலைப்புல என்னென்ன பேச ஆரம்பிச்சோன்றதை நம்ம தெளிவா நமக்கு தெரிஞ்சிருச்சு. தொடர்ந்து நாம இதே தலைப்புல என்னென்னலாம் பேச போறோன்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். வாங்க. இல்ல அவங்க சொன்ன பாயிண்ட்ங்கிறது இவங்க பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாங்கன்னா, see when you are giving your information, நம்ம சொல்ற டிஸ்கஷன், நம்ம இது வரைக்கும் பேசினது என்னன்னா, இட் இஸ் a two way communication. நான் என்னோட லைஃப் பத்தி சொல்றேன், குழந்தையும் சொல்லணும். நம்ம குழந்தையோட சொல்யூஷனுக்கு போக கூடாது. there is a problem, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு குழந்தை திங்க் பண்ணி சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த குழந்தையோட ப்ராப்ளம்குள்ள நம்ம உள்ள நுழைஞ்சு திங்க் பண்ணி நம்ம சொல்யூஷன் கொடுக்க கூடாது. நம்மளோட வேலைங்கிறது குழந்தையோட ப்ராப்ளமை அவங்களா திங்க் பண்ண வைக்கிறது. நம்ம இவங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, we go inside like that day ஒரு பிபிடி அன்னைக்கு நான் ஒரு பேரண்ட் டாக்ல கொடுத்தேன். if you have brought, ஒரு ஸ்கூல் போட்டிருக்கு stop அப்படின்னு போட்டு, if you have brought your kids bags, foods, lunches, anything, if you have brought it and come, please turn and go back. The child will find its own solution. நீங்க ஏதாவது கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க திரும்பி போய்க்கிங்க. குழந்தை தானாவே கண்டுபிடிச்சிக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லி. கொண்டு வரலையா, பக்கத்துல போய் கேட்டு வரட்டும். நீங்க சொல்யூஷன் ஆகக்கூடாது, அப்போதான் ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் திரும்பி ஹெல்ப்புக்கு வரியாமா, என்னால் பேச தெரியல, ஹெல்ப்புக்கு வரியாமான்னு கேட்க கூடாது. பட் அந்த அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். we are sitting together, நானும் என்னோட டிஃபிகல்ட்டி சொல்றேன், நீனும் என் டிஃபிகல்ட்டி சொல்றேன். உன்னோட டிஃபிகல்ட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன திட்டாங்க, சரி நீ போய் அவன்கிட்ட நாளைக்கு போய் இப்படின்னு சொல்லு, இல்லை நீ அவன்கிட்ட நாளைக்கு போய் நீ பேசாத, நீனும் கொஞ்சம் கெத்து காமிச்சிக்கோ, அதை சொல்ல வரல. அப்படியா, என்ன சொன்னாங்க, நீ என்ன சொன்ன, என்ன ஆச்சு, அதை தான் கேட்க வரும். we are not asking you tell him how to go and behave. that is not what we are asking to do. ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்டூடெண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான். லைக் அந்த பையன் எல்லா ட்ரிக்ஸும் தெரிஞ்சு வச்சுருக்கான். எப்படி சொல்கிறதுனா, அவங்க வீட்டில் சிங்கிள் பேரண்ட்டு. ஸோ நம்ம என்ன சொன்னாலும் அவங்க பண்ணுவாங்கங்கிறது அந்த பையனுக்கு ஷுவராக தெரிஞ்சிருச்சு. ஸோ இவன் தப்பே பண்ணாலும் வீட்டில் போய் போர்ட்ரே பண்ணுறது எப்படின்னா, எல்லாரும் என்னை குறை சொல்கிறாங்க, எல்லாரும் என்ன தப்பாக சொல்கிறாங்க, எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல, நான் சூசைட் பண்ணிக்கிறேன், திருப்பி நீ என்ன ஸ்கூலுக்கு அனுப்பினா நான் சூசைட் பண்ணிக்கிறேன். அந்த பையன் வாயில வர வார்த்தை இது. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க, என் பையன் வாயிலேருந்து இப்படி வந்துருச்சு, சூசைட் பண்ணுறேன்னு சொல்கிறான் மேம், அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இங்கே நாங்கள் ஒன்றுமே பண்ணலைங்க. எனக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆக்சுவலாக கிளாஸில் மிஸ் இருப்பாங்க, மேம் இருப்பாங்க. அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற டைமில் அந்த பையன் ஏதோ ஒன்று பேசியிருப்பான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கும். பட் அந்த பையன் தான் மெயினான இதுவாக இருந்திருப்பான். பட் அது தெரிஞ்சும் கிளாஸ் மேம் சொன்னாலும் பேரண்ட்ஸால் அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க அந்த குழந்தைய அந்தளவுக்கு அப்படியே மாற்றுறாங்க. லைக் நீ தப்பே பண்ணாலும் அவங்க உன்னை வேணும்னே ப்ளேம் பண்ணுவாங்க, நீ பண்ணலைனாலும் உன்னை ப்ளேம் பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது அந்த குழந்தை அந்த ட்ரிக்கை பிடிச்சிட்டு, ஓகே நம்ம என்ன சொன்னாலும் இனிமேல் டீச்சர்ஸ் மேலே போயிடும், கம்ப்ளைண்ட் போயிடும். இவங்க சொன்ன எக்ஸாம்பிள் அப்படி. ஐ ஹேட் ஒன் பிகர் சைல்டு, 9th standard சைல்டு. அதுல என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஏதோ சண்டை போல, ஏதோ சம்திங், இவங்க ஒரு குரூப் அவங்க ஒரு குரூப், ஏதோ சிம்பிள் திங். அதுல என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஃப்ரெண்ட் ஏதோ சொல்லிடுச்சு போல இந்த பொண்ணு கிட்ட. இந்த பொண்ணு போய் வீட்டுல போய் ரொம்ப சேடா இருந்திருக்கா போல. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எல்லா பிரச்சனை எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு அவங்க டீச்சருக்கு ஃபோன் பண்ணி, நீங்க கொஞ்சம் அவளோட பிளேஸை மாத்தி விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு பேரண்ட் உள்ள போய் சொல்லி இருக்குது. இப்போ அந்த பொண்ணு அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், அந்த ஸ்கூலுக்கு ரெகுலர். அப்போ அந்த கிட்டு வந்திருக்குது என்கிட்ட. அப்போ அந்த கிட்ட இதெல்லாம் பேசிட்டு, அப்படியா கண்ணா நீ அப்படியா சொன்னியா, ஏன் நீ அப்படி உங்க அம்மா பேசாம இருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்டேன். உங்க அம்மா மட்டும் இதுல இன்வால்வ் ஆகாம இருந்தா நீ கண்ணா என்ன பண்ணியிருப்பேன்னா,
நான் ஒரு 2 நாள் ரொம்ப சேடாக இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் போய் எதுக்கு தான் நீ பேசல நான் கேட்டிருப்பேன். அப்போ நான் பண்ணது தப்போ டாக்டர், அங்க போய் நான் சொன்னது அப்படி சொல்லியிருக்க கூடாதோ, எங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணி வச்சிருக்க கூடாதோ அப்படின்னு நான் யோசிக்க வச்சேன் அந்த குழந்தைய. ஓகே, ஸோ ஆமோ இல்லை, நான் அப்படியே விட்டுருந்தேன்னா நான் அவங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கல்ல, இப்போ இன்னும் பிரச்சனை பெருசாயிடுச்சு. இப்போ அவங்க அம்மா எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி இன்னும் ஃப்ரெண்டே ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. இப்போ இது தேவையில்லாத விஷயம். ஸோ பேரண்ட்டுக்கு அவங்கள லைன் தெரிஞ்சிருக்கணும். குழந்தைங்களோட இமோஷன்ஸ், குழந்தைங்க பிரச்சனை அவங்க தான் சால்வ் பண்ணணும். பட் வி ஹாவ் டு சப்போர்ட். வி ஆர் த சப்போர்ட் சிஸ்டம். நம்ம தான் பேக் போன். அதுக்கு நம்ம ஒரு விஜிலண்ட் என்ன சொல்ல, அந்த வெப் அந்த கேமரா இருக்கு இல்லைங்களா, அந்த என்ன சொல்லுவாங்க, சர்வேலன்ஸ் கேமரா மாதிரி சுத்திட்டு இருக்கோம். மேம் சொல்ற மாதிரி பேரண்ட் டீச்சர் 2 பேருக்குமே மேஜர் ரோல் இருக்குது. இல்லை பேரண்ட்டை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது, அதே மாதிரி டீச்சர்ஸ் மட்டும் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் டைம் வீட்டில் இருந்தால் ஸ்கூல்லையும் மேக்ஸிமம் டைம் இருக்காங்க, ஈக்குவலாக இருக்காங்க. அப்போது டீச்சர்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணணுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் பண்ணணும். பட் அது யாருக்கு ரொம்ப சிவியராக இருக்குது, லைக் யார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ஒரு பிஹேவியரே கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குங்கும் போது கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுகிறதோ இல்லை வேறு ஏதாவது. இன்னொரு பாயிண்ட் நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி எல்லாருக்கும் கிளாஸ்ல லைக் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது, படிக்கிற பசங்க மட்டும். அது எங்க ஸ்கூல்ல எல்லாம் நான் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவேன். அந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தது, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து லீடரா இருக்கணும், ரோல் நம்பர் வைஸ் நாங்க இப்போ லீடரா இருக்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். லைக் அது கூட அவங்களுக்கு வந்து ஓகே, நான் இப்போ லீடரா இருக்கேன், எனக்கு படிக்க தெரியல, எனக்கு படிக்க வரல, ஆனாலும் நான் லீடர். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பார்ட்டாக இருக்கும். சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ரொம்ப அவங்கள டம்ப் பண்ண, உனக்கு ஒன்றுமே தெரியல. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க, அவனுக்கு அப்புறம் 2 தம்பி இருக்காங்க, அவனே இப்போ 4th தான். அவங்க வீட்டில எல்லாம் சொல்கிறாங்களா, லைக் நீயே படிக்க மாட்டேங்கிற, உன் தம்பிங்கெல்லாம் வந்து படித்து நல்லா வேலைக்கு போவாங்க பாரு. இப்போதான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. பட் அவங்க பேரண்ட் அந்த பையனை அப்படி சொல்லும் போது அவன் ஃபீல் பண்ணுறான், போங்க மேம், எங்கள் அம்மா சொல்கிறாங்க அவங்கெல்லாம் படிப்பாங்க, நீ படிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்னடானா இப்படி என்ன தனியாலாம் கிளாஸ் கூப்பிட்ற. அவனுக்கு அதுவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். லைக் செப்பரேட்டாக கூப்பிட்டு இண்டிவிஜுவல் எஜுகேஷன் கொடுக்கும்போது அந்த பையன் வந்து ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ணுறான். அவங்கள ஏதோ தனியாக ஏதோ சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர். பட் அதுலேருந்து நான் வெளியே கொண்டு வர்றதுக்கு கிடையாது, நீ என் கூட இருக்கும்போது ஜாலியாக இருக்கலாங்கிறத நான் அதை மாற்றிட்டேன். இப்போ எப்படா நான் வருவேன், என்னோட டைம் எப்போ ஃப்ரீ ஆகும், அவன் வந்து கேட்டுகிட்டே இருப்பான். ஈவன் கிளாஸில் இருன்னு சொன்னால் கூட நோ, நான் மதி மேம்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அவன் தேடி வந்து என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஸோ அவங்களோட இது வந்து ஹாப்பினஸ், அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது, அது அவங்களுக்கு ரொம்பவே இப்போது நீட். அவங்க சொல்கிறது கரெக்டு தான். அப்ரிசியேஷன் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்கணும் எப்போவுமே. இப்போ வந்து எல்லாருமே என்ன பண்ணுறேன்னா, பேரண்ட்ஸ்னா நீ அது பண்ணது தப்புன்னு மட்டும் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சொல்கிறாங்க. ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஆகட்டும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பொம்மை இருக்கும், அது வந்து அடிக்க ஒரு இடத்துல வைக்கிறதும் நீ பண்ணது நல்லது அப்படி சொல்லும்போது தான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஓகே, என்னோட அம்மா வந்து என்னை மானிட்டர் பண்ணுறாங்க, என்னை வந்து பார்க்குறாங்க, எனக்கு வந்து இந்த சின்ன சின்ன விஷயம் அவங்க கவனிக்கிறாங்கன்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். இல்லை அந்த குழந்தைக்கு வந்து நீ பண்ணதெல்லாம் தப்பு, சின்ன சின்ன விஷயத்தை தப்புன்னு சொல்லும் போது நான் பண்ணுறது எல்லாமே தப்பு, என்னோட அம்மா வந்து நான் பண்ணுறது எல்லாமே தப்பு தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஆனால் வந்து அந்த குழந்தை வந்து செய்கிற விஷயம் எல்லாம் அப்ரிசியேஷன் இருந்தாங்கன்னா ஓகே, நான் அது இப்படி பண்ண என்னோட அம்மா அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க, என்னோட அம்மா வந்து 2 சைடு என்ன பார்க்குறது, அந்த குழந்தைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அப்ரிசியேஷன் இல்லைன்னா அந்த குழந்தை வந்து எப்போவுமே வந்து ஓகே நான் செய்கிறது எல்லாமே தப்பு, என்னோடது எல்லாமே தப்புன்னு சொல்லி அந்த குழந்தை வந்து தன்னைத்தானே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவே அந்த குழந்தை வந்து எவ்வளோ நீங்கள் ஒரு லாங் லைஃப் போனால் கூட அந்த குழந்தைக்கு அந்த செல்ஃப் பிளேம் ரொம்பவே இருக்கும். ஆனால் சின்ன விஷயத்தில் அப்ரிசியேஷன் கொடுத்து பாருங்கள், அந்த அப்ரிசியேஷன்லேயே வந்து ஓகே என்னோட அம்மா என்ன மானிட்டர் பண்ணுறாங்க, என்னோட இந்த விஷயம் நல்லா இருக்குது, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு அவன் ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இல்லைன்னா எனக்குள்ளே இல்லை இவ்வளோ வீக்னஸ் இருக்குன்னு தான் அவன் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன சின்ன தப்பு செய்யும்போது நீ பேசின சரியில்லை, நீ அது வந்து ரொம்ப வந்து திங்ஸ் எல்லாம் களைச்சி போடுற, நம்ம ட்ரெஸ்ஸு வந்து சரியாக போகல, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லும்போது ஓகே என்கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்குது, என்கிட்ட பாசிட்டிவே இல்லை, அப்போ எப்படி நான் வந்து ஒருத்தங்கிட்ட நல்லா பேச முடியும். ஸோ அதுலேயே வந்து அந்த குழந்தை வந்து ட்ராமாக்குள்ளே போயிடும். நான் இப்படி தான் செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோ ஆகிடும். ஆமாம், செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஒருத்தங்க கிட்ட போய் பேசுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க, ஒருத்தங்க கிட்ட நம்புறதுக்கு ட்ரஸ்ட் வர்த்தி, அந்த ட்ரஸ்ட் பாண்டிங்கே. இப்போ ஒரு குழந்தையெல்லாம் ஒரு கவுன்சிலிங் வந்து அந்த ட்ரஸ்ட் பாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கே டேக் லாட் ஆஃப் டைம். என்னென்னா அந்த குழந்தைக்கு சின்ன வயசு அந்த ட்ரஸ்ட்டு யாருமே கொடுத்ததில்லை. ஸோ அந்த டைமை வந்து நம்ம எடுத்து கொடுக்கும்போது ஓகே இந்த சின்ன வயசுலேயே எனக்கு வந்து நான் அம்மாவை ட்ரஸ்ட் பண்ணியிருந்தா, இல்லைன்னா வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருந்தேன்னா மேபி நான் ஓப்பன் அப் ஆகிடுவேன், மேபி நான் வந்து கொஞ்சம் என்னோட பாட்டில் நான் ஷைனாக இருப்பேன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் இங்கே நடக்கலைன்னா அந்த குழந்தை வந்து அந்த ட்ராமாக்குள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த குழந்தை வந்து சைலண்ட், ஓகே என்னோட வந்து இன்ட்ரோவர்ட் அந்த ஒரு வேர்டுக்குள்ளே போயிடும், இன்ட்ரோவர்ட்னு வேர்டுக்குள்ளே போயிடும்.
நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து நிறைய பேச போறோம். வாங்க. ஐ திங்க் இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கண்டிப்பாக இதில் ஆட் ஆன் பண்ணணும். ஏன்னா நம்ம கிரீஃப் அப்படின்னு நம்ம எப்போவுமே சொல்லும்போது, ஒரு துக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்போவுமே வி திங்க் அபவுட் ஒரு லாஸ், தட் இஸ் ஒரு தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர், அப்போ நம்ம 1 to 1 சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த டாபிக் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நான் தேங்க்ஸ் தர்ஷனுக்கு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தர்ஷன்ங்கிறது ஒரு 6th standard பையன். நம்ம டான் பாஸ்கோ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற குழந்தை, 6th standardல. மதி ஆல்சோ இஸ் தேர். ஸோ இந்த குழந்தைங்கிறது நல்லா இருக்கிற குழந்தை, ஹாப்பியாக இருக்கிற குழந்தைங்கிறது சனிக்கிழமை வரைக்கும் ஸ்கூலுக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்து இந்த குழந்தைங்கிறது சண்டே ஈவினிங் இறந்துருச்சு. ஸோ அந்த முழு கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வரைக்கும் நல்லா இருந்த குழந்தை, கராட்டே வேறு அன்றைக்கி சாட்டர்டே ஸ்போர்ட்ஸ் டேக்கு கராட்டே ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. கராட்டே அவன் ரொம்ப நல்லா பண்ணுவானாமா. அவன் ஏதோ அந்த ஸ்டேஜில் கராட்டேயோட ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தானாமா. சாட்டர்டே மண்டே மார்னிங் வந்தால் ஸ்கூல் லீவ் அப்படின்னா, ஏன் ஸ்கூல் லீவ்னா பையன் இறந்துட்டான், தர்ஷன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே டிஸ்கஷன். இந்த மந்த் அவன் கிளாஸ் லீடர் ஆகணுங்க, அதனால பசங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க, இல்லைங்க யாருமே கிளாஸ் லீடர் ஆகக்கூடாது, தர்ஷனோட டர்னு, அவனாக தான் கிளாஸ் லீடராக இருக்கணும், ஆனால் அவன் இப்போ இல்லை, அதனால் இல்லைன்னா அவனோட கோஸ்ட் இங்கே சுற்றிட்டு இருக்கோம், அதனால் அவன் தான் இன்னைக்கு இந்த மாதம் லீடர் அப்படின்னு அந்த லீடர் பொசிஷன் யாருமே எடுக்கல போல. அவனோட பெஞ்சில் இருக்கிற அந்த இடம், அந்த பிளேஸும் யாரும் அவங்க கொடுக்கல போல யாருக்குமே. அந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ நான் சொன்னேன், சரி நம்ம போய் பேசி பார்க்கலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் மதியம் இன்னொரு சைக்காலஜிஸ்ட் தர 3 பேர் போனோம். எத்தனை பேர், 30 பேர் கிளாஸில் 30 சில்ட்ரன், ஐ திங்க் 36 சில்ட்ரன் இந்த கிளாஸ். என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அவனோட ஃபோட்டோவை ஸ்மார்ட் போர்டில் போட்டுட்டு நான் போய் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தெரியும் ஐ பீன் ஒர்க்கிங், அதனால அந்த பசங்களுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு தர்ஷன் பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஒருத்தர் அவனோட குவாலிட்டி ஒரு நல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அவன் பற்றி அதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரையும் நாங்கள் ஒன்றுனா பாயிண்ட் சொல்ல ஒருத்தவங்க போர்டில் எழுதுனாங்க. அவன் தர்ஷனின் பேர் போட்டுட்டு அவனோட ஃபோட்டோ இங்கே சைடில் இருக்குது. ஒன்றுனா சொன்னாங்க, அவன் ரொம்ப கிவிங் சைல்டு, ரொம்ப குவயட் சைல்டு, ரொம்ப ப்ரேயர்ஃபுல் சைல்டு அப்படின்னு எல்லார் கிட்ஸும் ஒன்றா அவனோட கேரக்டர்ஸ் பற்றி சொல்ல நாங்கள் அப்படியே ஆரோ போட்டு எழுதணும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்தோம். எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு என்ன சொன்னோன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டைம் நீங்கள் அந்த தர்ஷனோட ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, ஏதாவது பண்ணியிருப்பீங்களா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு பேப்பர் கொடுத்து உங்களுக்கு அதில் என்ன ஞாபகம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை நீங்கள் எழுதலாம், ட்ரா பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ். தனித்தனியாக நீங்கள் பண்ணணும். நானும் 3 பேரும் அப்படி சுற்றி 1 to 1 நாங்கள் வரோம் எல்லாரோடும். நீங்கள் பண்ணுங்க. லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு அவனுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, எனக்கு இது இருந்தால் நான் இதை சொல்லியிருப்பேன் அப்படின்னு தோன்றதை நீங்கள் அதில் எழுதுங்க. பேக் ஆஃப் த பேஜில், ஃப்ரண்ட் பேஜில் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வி கேவ் தெம் 15-20 minutes. நாங்கள் அப்படியே ரவுண்டாக சுற்றிட்டே கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அப்புறம் 1 to 1 இப்போ இந்த குழந்தை எப்படி இருக்குன்னா குழந்தைகிட்ட போய் நம்ம ஒன்றா அது என்ன அப்படின்னு நாங்கள் அப்படியே டீட்டெயில்டாக அந்த குழந்தைகிட்ட சொன்னோம். அவங்க பண்ணது ஓகே, பட் அவங்களே வாய் திறந்து நான் எங்ககிட்ட நாங்கள் இப்படி பண்ணேன் அந்த குழந்தை ஒன்றுனா ரீடு பண்ணுறதோ, அவங்க எழுதுனதை ரீடு பண்ணதோ, ட்ரா பண்ணதோ, அந்த மாதிரி அவங்கள சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன, ஈச் சைல்டோட வி வெண்ட் with 36 kids. அதில் we were able to pick up a few children, 6 to 7 children who were really having more problems. அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ அந்த 36ல எல்லாருக்குமே கிரீஃப்னு நான் சொல்ல மாட்டேன், துக்கம்னு நான் சொல்ல மாட்டேன், பட் எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்காங்க அவனை. திடீர்னு ஆயிடுச்சு. அதனால அவனை என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே வேற விதமா எழுதுனாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த அவங்க சொல்ல எனக்கு அந்த ரொம்ப அந்த குழந்தை எப்படி, நான் ஒரு பிக்சர் ரொம்ப குவாய்ட் சைல்டா, ரொம்ப ஹெல்பிங் சைல்டா, ரொம்ப ஜீசஸ் இன்வால்வ் சைல்டு போல, பைபிள் எல்லாம் படிக்கிற சைல்டு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு அந்த குழந்தை. அவங்க சொல்ல அதுல ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் எப்படி ட்ரா பண்ணியிருக்கான். நான் முடிஞ்சா அதை நான் ஃபோட்டோ எடுத்து ஐ வில் சென்ட் இட். அவனும் அவனோட ஃப்ரெண்ட் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அவளோட சீட் இங்கே இந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் போல சீட்டு, இங்கே 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே ஜன்னல் ட்ரா பண்ணியிருக்கான். டுகெதர் பிஃபோர்ன்னு போட்டு இப்படி எழுதியிருக்கான். ஆஃப்டர் அப்படின்னு போட்டுட்டு அவன் இங்கே இருக்கா, ஜன்னல் இங்கே இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு RIP ஸ்டோன் அந்த பக்கம். தட்ஸ் ஹிஸ் வெரி க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனோட டிராயிங்கில் ஹீஸ் தேர். அப்படி அவன் ஒரு குழந்தை அதை அவங்க ஒன்னொன்னா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றது. அதுக்கப்புறம் இன்னொன்னுல பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இந்த மாதிரி பெஞ்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு பையன், இன்னொரு குழந்தை தர்ஷனும் இந்த பையன் உட்காந்துட்டு இருக்கா. டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ற மாதிரி, டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ற மாதிரி. அவன் நிறைய ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணுவானாமா எல்லாரோடும். அதனால அவன் அந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு எதுவும்
they had some competition ஆமா your favorite cartoon character பத்தி ஏதோ பேசணுமா அப்பா இவன் ஏஞ்சல்ஸ் பத்தி பேசினானா தர்ஷன். So each child was coming up with all of this and lastly நிறைய பேர் நான் ரொம்ப கோவமா ஒரு வாட்டி அவன் கிட்ட பேசிட்டேன், இருந்தாலும் எனக்கு பென் இல்லைன்னு சொல்லி அவன் தான் எனக்கு வந்து பெண்ணை கொடுத்தான், நான் அவனுக்கு அன்னைக்கு தேங்க்யூவே சொல்லல. if you are there தர்ஷன் thank you. ஸோ அவனுக்கு ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணா தர்ஷன் தேங்க்யூ. இந்த மாதிரி எனக்கு அன்னைக்கு இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எனக்கே இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு டீல் வித் த ஹோல் கிளாஸ். பட் என்ன லேர்னிங் அவுட் ஆஃப் திஸ் இஸ் தட் சிங்கிள் தெரப்பிங்கிறது நம்ம பண்றது, குரூப் தெரப்பி கண்டிப்பா நம்ம பண்ணணும். ஸோ ஆஸ் ஒரு ஸ்கூலாகவும் we have to understand that ஒரு loss of the child is very very difficult for the children. ஸோ நம்மளும் we have to do some support. இப்போ அதுல நம்ம ஒரு 8 குழந்தைங்க எடுத்தோம், அந்த 8 குழந்தைங்களுக்கு நம்ம இன்னும் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். லைக் பெருசா எதுவும் இல்லை, பட் அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு, அந்த வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப அழகா. அவன் ஒரு காம்படிஷன்ல டிரா பண்ண டிராயிங் இன்னொரு குழந்தை அப்படியே டிரா பண்ணியிருக்கான், அவன் இப்படிதாங்க டிரா பண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி டெபிக்டட். எனக்கு அந்த 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 தெரப்பி அந்த செஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நினைச்சேன், நோ இது எல்லாருக்கும் நம்ம சொல்லணும், ஏன்னா இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஐ மீன் தெரியும். பட் இருந்தாலும் இந்த குரூப் தெரப்பி செஷன்ங்கிறது அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர். அதனால் நான் சொன்னேன் கண்டிப்பாக நம்ம இந்த டாபிக் எடுக்கிறோம், இது எடுத்தே தீருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் நாங்கள் இந்த டாபிக் எடுத்தோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரீஃப்ங்கிறது ஒரு துக்கம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்தில், ஒரு லாஸ் ஆஃப் பென்லேருந்து ஒரு லாஸ் ஆஃப் பர்சன் வரைக்கும் போகலாம். பென் டு பர்சன், இட் குட் பி எனிதிங். அதனால நம்ம அதை ஒரு சும்மா அசால்ட்டாக எடுக்கக்கூடாது. குழந்தையோட ஒரு மனசு, குழந்தையோட ஒரு எல்லாமே நம்ம ஒரு மனசுல வச்சுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து நிறைய பேச போறோம், வாங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தைய இப்போ வரைக்கும் அந்த கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா அவனை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி ஈவன் பைபிள் வேர்ட்ஸு ஏதாவது ஒரு இது பார்க்கும் போதெல்லாம் அவனோட திங்கிங் வருதுன்னு இப்போ வரைக்குமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. லைக் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் வந்து அந்த பையன் அவன் இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கிறதெல்லாம் வந்து அன்றைக்கி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவனோட ட்ராயிங்கில் எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு தெரில மேம், அன்றைக்கி நாங்கள் இப்படி நின்றுட்டு இருந்தோம், இன்றைக்கி அவன் இல்லை அப்படிங்கிறத அந்த பையன் அந்த ட்ராயிங்கில் அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் கூட ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில் எங்கேயோ இருந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க கிளாஸ் மேம் கிட்ட இல்லை இது தர்ஷனோட வாட்டர் பாட்டில் தான், தர்ஷன் தான் இது வச்சிருப்பான் அப்படின்னு. அப்புறம் அவங்க மேம் கன்சல்ட் பண்ணி இல்லை இந்த மாதிரி யார் வேணா வச்சிருக்கலாம், வாட்டர் பாட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி வைக்கிறதான்னு சொன்னாலும் இல்லை மேம் அது தர்ஷனோட தான் வந்து ப்ரூவ் பண்ணும், அதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயம் பார்த்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அது இன்னுமே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு குழந்தைங்கும் போது அவங்க மைண்டில் இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க, உள்ளே இருக்கும். அந்த நேரம் விளையாடுறமா விளையாட போவாங்க, சிரிப்பாங்க, அவன் தான் விளையாடிட்டு இருக்கான் சிரிச்சிட்டு இருக்கான் நம்ம விட்டோம்னாலும் உள்ளே வந்து அந்த டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும்போது அவன் உட்காந்து ஃபீல் பண்ணுவான். அந்த நேரம் அவன் இல்லையேங்கிறது அந்த ஏக்கமோ அந்த கஷ்டமோ அவன் உள்ளே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது பேசும்போதோ இல்லை அவனுக்கு ஒரு கன்சோல் கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு அது வெளியே வரும். ஓகே, இப்போ இது வரைக்கும் பேரண்ட் சைடில் இருந்தோம், இல்லது அந்த குழந்தைகள் சைடில் இருந்தோம், டீச்சர்ஸ் சைட்லேருந்தும் விஷயங்களை பற்றி பேசும்பொழுது இவங்களுடைய இந்த நிலையிலிருந்து அந்த குழந்தைகளை மீட்டெடுக்கிறதுக்கு பேரண்ட் அண்ட் டீச்சர் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணுறாங்க, அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய கொண்டு வராங்க, வெளியே கொண்டு வராங்கன்னு. அதர் தென் இப்போ நம்ம பேரண்ட்டு டீச்சர்ஸ் அப்படின்றதையும் தாண்டி வேறு எந்தெந்த வகையில் அந்த குழந்தைங்களை வந்து மீட்டெடுக்க முடியும்? இந்த மாதிரி கிரிஃபில் இருக்க குழந்தைங்க ரொம்ப நாள் அப்படியே அழுத்தத்தோட, அந்த அழுத்தன்ற சாரி துக்கத்தோட, இந்த மீண்டும் மீண்டும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கே போயிடும் நம்ம, அந்த துக்க நிலையில் ரொம்ப வலி சுமந்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை வெளியே வருவதற்கு வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்றத பேசலாமே. அதில் வந்து நம்ம பார்க்கும்போது பியர் குரூப் இப்போ வந்து ஒரு 13 to till 18 ஒரு till 21 வரைக்கும் அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்னா ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளே. ஈவன் பேரண்ட்ஸை விட டீச்சர்ஸ் விட ஒரு கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு ட்ரஸ்ட்வர்த்தி இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயம் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்க மாட்டோம், நிறைய விஷயம் டீச்சர்ஸ்க்கும் தெரியாது. ஆனால் மைனூட்டான ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரிய வருது அந்த கேங்குக்குள்ளே, பர்டிகுலரான அவங்களுக்குள்ள ஒரு கேங்குக்குள்ளே. ஸோ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அதுலேருந்து மீட் எடுக்கிறதுக்கு பண்ண முடியும். ஒரு குழந்தைக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, நிறைய விஷயம் வந்து இப்போ பேரண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அப்பா அம்மாக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அப்பா அம்மா கிட்டே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், வந்து டிஸ்கஸ் பண்ணுற குரூப் வந்து ஃப்ரெண்ட்ஸ்.
என்னோட அப்பா அப்படி சொன்னாங்க, என்னோட அப்பா அம்மாக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அப்போ குடிச்சிட்டு வந்து என்னோட அம்மாவை அடிக்கிறாங்க, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ற ஒரு இடம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான். ஸோ அது வந்து ஒரு ஹீலிங் அவங்களுக்கு. அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, ஏன்னா அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன் அங்கே இருக்கு. எனக்கு நான் சொல்றதை கேட்கறதுக்கான ஒரு 4-5 பேர், இல்லைன்னா ஒரு 3 or 4 மெம்பர்ஸ் வந்து எனக்காக இருக்காங்க. நான் என்ன பேசினாலும் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. நான் நீ பேச தப்பு, இல்லை நீ ஒரு விஷயம் பண்ணிட்டு மேபி ஒரு அப்யூஸ் இருக்கும், நீ தான் தப்புன்னு சொல்றதுக்கு அங்கே யாருமே இல்லை. ஓகே, உன்னோட இடத்துல இருந்து யோசிக்கிறது அந்த பியர் குரூப் இருக்கு. ஸோ அது வந்து இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸாக நம்ம சொல்லலாம். ஆனால் இதுவே நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவ் சைடும் இருக்கு. சப்போஸ் அவனை தப்பா அவனை லீட் பண்ணிட்டானோ ஆமா, அது நெகட்டிவ் சைடும் இருக்கலாம். இப்போ வந்து அவனை வந்து ஒரு அபியூஸ்க்குள்ள போறதுக்கு, இல்லைன்னா ஒரு அடிக்ஷனுக்குள்ள போறதுக்கும் இந்த மாதிரி குரூப்ஸும் வந்து இன்வால்வா இருக்கு. நெகட்டிவ் இருக்கலாம். ரொம்ப டென்ஷனா இருக்கிறியா, வா ஒரு சிகரெட் எடுத்துக்கோ. ரொம்ப டென்ஷனா இருக்கிறியா, வா நீனும் ஒரு தம் அடிச்சுக்கோ. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல. அதுவும் என்ன ஆகும், நிறைய டைம் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஏரியால இருப்பாங்கல்ல, தங்குவாங்க இல்லையா, ஸ்டே பண்ணுவாங்க இல்ல, அங்க they will have bigger friends, college friends. அவங்க இல்லனா they will be like young people just join to work, அந்த மாதிரி இருப்பாங்க. சோ அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் 8th கிளாஸ் பையனா இருப்பான். இவன் போய் அவங்களோட ஃப்ரெண்ட்லியா, some of them நீங்க பாத்திருக்கீங்க, யாரு அப்பாவோட ரொம்ப கனெக்ஷன் இல்லையோ, they will look for fatherly figure. அப்ப கொஞ்சம் எல்டர்லி ஃபிகரை தான் தேடுவாங்க. அப்ப அவனுக்கு ஒரு அப்பா கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒரு 22 years 25 years அவங்க எப்படி கேரக்டர்னு தெரியல. ரொம்ப டென்ஷன் இருக்கு, ஒண்ணு இல்லடா நீ ஒரு தம் அடி சரியாயிரும் இந்தா அப்படி சொல்றதுக்கும் ஆள் இருக்காங்க. பட் இல்லடா, ஓ புரியுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆமோடா எனக்கு புரியுது, அந்த மாதிரி அவங்க ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணாலே they'll feel better actually. ஆர்எல்ஸ் அதை பார்க்கும்போது, மற்றவங்க பண்ணுற பழக்கத்தை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கோம். ஓகே, மேபி அதை ட்ரை பண்ணலாமே, ட்ரை பண்ணால் நமக்கு ஏதாவது அதில் அது ஒரு கோப்பிங்காக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அது ஒரு ரிலாக்ஸேஷனாக அவங்க யூஸ் பண்ணி அதில் ஒரு அடுத்து ஒரு ஃபர்தராக ஒரு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்க்கு போகிறோம். அந்த ஏஜ் கேட்டகரி நம்ம பார்த்தோம்னா இந்த till 12 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 13 எல்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனால் 12லேருந்தே வந்து அந்த ஏஜ் கேட்டகரின்னா பேரண்ட்ஸ் மேபி பிஸியாக இருக்கலாம், டீச்சர்ஸும் அப்படி இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளே இருக்கும். அவங்களுக்கு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்கிற ஏஜ் தான் 12லேருந்து 18 வரைக்கும். நம்ம என்னதான் இப்போ பேரண்ட்ஸ் தான் நம்ம அட்வைஸ் பண்ண அவங்க கேட்க மாட்டோம், ஆனால் இதே அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கேட்பாங்க. ஸோ தட்ஸ் டிஃப்ரெண்ட். அந்த வந்து பேரண்ட்ஸுக்கும் அந்த பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ்க்கான டிஃப்ரெண்ட். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய வந்து அந்த ஹீலிங்காக இருக்கும், கிரீஃபுக்கு வந்து அதுலேருந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணி அதுலேருந்து வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேயர்களே, நல்ல ஒரு தலைப்போடு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருக்குது. சில விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது அப்படின்னு தாண்டி அதி முக்கியமாக இருக்குது. அது எப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இருக்குதா, இப்படியான இந்த கிரீஃப்னஸ், இந்த மாதிரி திடீர் இந்த சோகத்தினால, இந்த துக்கத்தினால குழந்தைக்கெல்லாம் இப்படிப்பட்ட துக்கம் இருக்குமா, அது அவங்களுடைய நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்துமா, அவங்களுடைய வாழ்விலேயே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இங்கே பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பேசும்பொழுது நமக்கே என்னடா இது இப்படி இருக்குதே, இதை நம்ம இது சாதாரணமாக நினச்சிட்டோமே, இந்த குழந்தைக்காட எவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த குழந்தைக்காட எவ்வளோ பெரிய சோகம் அப்படின்னு நாம தான் நம்மளுடைய சோகத்தையும் துக்கத்தையும் வலியும் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இதோட நம்ம வந்து முடிக்க போகிறதில்ல, இன்னும் நிறைய நம்ம பேச போகிறோம் வரும் வாரங்களில். அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சியை தடையில்லாமல் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியாமல் போனாலும் கவலைப்படாதீங்க, நமக்கு ஜீவஜோதி கம்யூனிகேஷன் அந்த யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் முந்தைய எபிசோட்ஸை பார்க்கலாம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கும், உங்களுடைய ஆசிரியர் நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது வெல்விஷஸாக இருக்கட்டும், அல்லது இன்னொரு பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய தேவையை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும், நிறைய படிப்பினையை தரும் என்பது எங்களுடைய திண்மமான ஒரு நம்பிக்கையும் கூட. அன்பான நேயர்களே, தொடர்ந்து நாம் அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்த தொடர்ச்சி என்ன பேச போகிறத பார்க்க போகிறோம். அதுவரை உங்களும் நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.